ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் பாடம் 2க்குரிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். செகண்ட் லெசனை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். இதுலேயே எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். சரிங்களா? 10 கொஸ்டின் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 10 கொஸ்டினும் தரவாக படிச்சுக்கோங்க. சார் 10 கொஸ்டின் எனக்கு கொஞ்சம் அதிகம், இதுலேயே நீங்கள் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை சொல்ல போகிறேன். சரிங்களா? மேக்ஸிமம் 10 கொஸ்டினே படிச்சிருங்க. இதில் எக்ஸாமில் கொஞ்சம் அடிக்கடி கேட்டக்கூடிய கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இழுப்பு திசைவேகம் மற்றும் இயக்க எண் ஆகியவற்றை வேறுபடுத்துக. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. அடுத்ததா 5வது கேள்வி, மின் தடை எண் வரையறு. இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்ததா 6வது கொஸ்டின், மின் தடை வெப்பநிலை எண் வரையறு அப்படிங்கிறதும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதிக தடவை எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 8வது கேள்வியும் 9வது கேள்வியும் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 8வது கொஸ்டினும் 9வது கொஸ்டினும் கட்டாயமா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. அடுத்ததா 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 4 கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம். அதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சரிங்களா? எக்ஸாமில் ரிப்பீட்டடாக நமக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 4வது கொஸ்டினும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்ததா 5 மார்க் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டோட்டலாக எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். நமக்கு புக் பேக்கில் டோட்டலாக நமக்கு 8 கொஸ்டின்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. இதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்ததா 4வது கொஸ்டின், அடுத்ததா 3வது கொஸ்டின். 1 3 4 இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இந்த 3 கொஸ்டினை படிச்சதுக்கு அப்புறமா அடுத்த 2 கொஸ்டின் என்ன செய்ய ஆரம்பிங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிங்க. மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் படித்தாலே எக்ஸாமில் மேக்ஸிமம் இதில் இருந்தால் நினைச்சுவாங்க அப்படின்னா கட்டாயமாக நினைச்சுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.